அதாவது கடற்கரையோரம் என்று சொல்லிக்கல பாசவூர் குருநகர் அல்லல்பட்டி என்று அந்த கடலோர கிராமங்களை சுற்றி தான் கதை நகருது. இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு திரைப்படத்திற்கு இசை அமைப்பதாக இருந்தால் முதலில் அந்த திரைப்படத்தை பார்ப்பார். அதே நேரம் ரமணன் அண்ணா போன்ற தயாரிப்பாளர்களுக்கு நாங்கள் இதை வெற்றி படமாக ஆக்கி கொடுத்தா அவை அடுத்த அந்த முதலீடுகள் எங்கட மண்ணை நோக்கி தான் போகும். இதுவரை காலத்தில் வந்த சினிமாக்கள் ஒரு முழுமையான ஒரு யதார்த்த சினிமாவை உணரக்கூடிய மாதிரி இருக்குது. தமிழ் உறவுகளே வணக்கம். உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள் தமிழ் திரைப்படம் தொடர்பாக பெருமைப்படக்கூடிய ஒரு விடயம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. 13ஆம் தேதி என்பது மிக ஒரு உன்னத நாளாக தமிழ் திரைப்பட ரசிகர்களுக்கு திகழப் போகின்றது. இதிலே இசைஞானி இளையராஜா அவர்கள் உங்களை இசையால் தாளாட்டப் போகின்றார். இந்த தமிழ் திரைப்படம் என்பது எது என்ற கேள்வி உங்களிடம் நிச்சயமாக எழும். அது அந்தோணி. என்னதான் கட்டாரில இருந்துட்டு வந்தாலும் தொழில மறக்கல ஜானி இப்பயும் அதே மீன்பிடி. நாங்க ஒரு தலை படகத்தான் நிறுத்தலாம், பாஞ்சு வர அலைய நிறுத்த இல்லாது. அது மாதிரி தான் ஒன்றும். இதே கோயில்ல உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும். உனக்கு ஏ போட்ட பெண்டன், எனக்கு கே போட்ட பெண்டன். சொந்தம்னு சொல்ல இந்த கோவில் ஃபாதர், இந்த புறாக்கள், இது எல்லாத்துக்கும் மீறி இந்த அந்தோணி. நீ அம்மா அம்மா என்று கடல்லே கடந்து அந்த கடலம்மா தான் அவளை உனக்கு தந்திருக்க. கண்ணு கட்டுற தூரது இல்லை, சூரியன் மறைகிறதுக்குள்ள வந்துடும். சரியா? இந்த வருஷத்துக்குள்ள உங்க கிரடுகள் பிடிச்சதை விட ஒரு மீன் அதிகமாக பிடிச்சிக்கிட்டு. புது வலையிலையோ பெரிய போட்லையோ இல்லடா மீன் பிடிக்கிறவன்டா இருக்கு. செஞ்ச பிள்ளைய திரும்ப செஞ்சேன்டா. வாழ்க்கையில கடல்ல இறங்குறத நினைச்சே பார்க்க மாட்டேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவரேன் பெரிய தொழில் ஒன்றுக்கும் போறையில. கரையூரான் போகாத கடலும் இல்லை, ஊருக்குள்ள அந்தோணி ஏறாத படகும் இல்லை. உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது, நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லாட்டியும் போய் உங்களோட அம்மாட்ட சொல்லுங்கப்பா. கடலோர வீடு, குயில் வாழும் கூடு, அலையோசையோடு குயிலோச சேர. இந்த அந்தோணி திரைப்படம் தமிழ் மக்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கின்ற திரைப்படமாக திகழப்போகின்றது என்பதை 13ஆம் தேதி நிரூபிக்கப் போகின்றது. தமிழ்நாடு உட்பட உலகின் பல நாடுகளில் ஒரே நாளில் இந்த திரைப்படம் திரைக்கு வரப்போகின்றது. என் அருகே திரைப்படத்துறை ஆர்வலர் மாத்திரமல்ல, திரைப்படங்கள் தொடர்பாக பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அன்புக்கினிய குணா அவர்கள் நிற்கின்றார். வணக்கம் குணா. வணக்கம். என்னை விட நீங்கள் மிக மிக உச்ச சந்தோஷத்தில் இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் இப்படி ஒரு நாள் வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் பல ஆண்டுகள் உங்களுடைய திரைத்துறை சார்ந்த பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பேசுங்கள் குணா. என்னென்றா நன்றி. தமிழ் உறவுகளுக்கு இந்த பேட்டியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஒரு செய்தியாக இதை சொல்ல விரும்புகிறோம். என்னென்னா 14ஆம் தேதி மெகாராமா திரையரங்கில் அந்தோணி படம் இரவு 8 மணிக்கு வெளியாகுது. உலகமெல்லாம் 13ஆம் தேதி, தமிழ்நாடு உட்பட உலகமெல்லாம் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இலங்கை கலைஞர்கள் உட்பட, அதாவது இலங்கையில் இருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், அதே மாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் இணைஞ்சு தான் இந்த அந்தோணி படம் உருவாகியிருக்குது. எங்களோட அதாவது நாங்கள் இப்போ ஈழத்தமிழ்
தமிழற்ற சினிமா ஒரு பாதையில் வந்து அந்தோணி வந்து ஒரு மைல்கல்லாக இருக்குமே என்னென்னா எங்களோட பொடியலால் முற்றும் முழுதாக யாழ்ப்பாணத்தில் வச்சு செய்யப்பட்ட படம் தான் அந்தோணி. அதே நேரம் சினிமாவுக்கான முழு தேவைகளையும் பூர்த்தியாக்கி எங்களோட மக்களுக்கு முன்னால் எங்களால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய படமாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த படம் எங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய ஆவலோடு இருக்கிற மக்கள் என்ன சொல்ல போகிறார்கள். அதாவது நாங்கள் கடலோடு வாழுகின்ற மக்கள், எங்களுக்கும் கடலுக்கும் நிறையவே தொடர்புகள் இருக்கின்றன. இந்த கடல் சம்பந்தமாக நிறைய விடயங்கள் எங்கள் படைப்புகளாக வந்திருக்கின்றன. இந்த திரைப்படம் அந்தோணி திரைப்படம் கடலின் கதை சொல்லும் திரைப்படமாக, அந்த கடலோடு சம்பந்தப்பட்டவர்களுடைய கதையை சொல்கின்ற திரைப்படமாக, கடலோடு பயணப்படுகின்ற திரைப்படமாக அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் அந்த திரைப்படத்தின் காட்சிகள் சிலவற்றை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். குணா, நான் இந்த திரைப்படத்தை வந்து பிரான்சில் வெளியிடுவதற்காக முதற்கட்டமாக விநியோகஸ்தர் பாரத் மதியண்ணா அவர்களுடன் இருந்து பார்த்துருந்தேன். இப்போ அதாவது கடற்கரை ஓரம் என்று சொல்லிக்கல பாசவூர், குருநகர், அல்லல்பட்டி என்று அந்த கடலோர கிராமங்களை சுற்றி தான் கதை நகருது. இதில் ஒரு குடும்பம் அங்கே வேலை செய்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தின் அன்பு, இந்த அன்பு வந்து அங்கே அவைட்ட கடலோடையும் இருக்கும், உறவுகளோடையும் இருக்குது, நிலத்தோடையும் இருக்குது, நீரோடையும் இருக்குமன்ற மாதிரி அவைண்ட அன்பு, அவைண்ட வாழ்க்கை. அந்த கடற்தொழிலில் வந்து இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொன்னால் என்னென்னு சொல்கிறோம், எங்களுக்கு தெரியாது இப்படியெல்லாம் கடற்தொழிலில் ரிஸ்க் எடுத்து அந்த அதாவது வந்து கஷ்டப்பட்டு தான் அவைன்ற தொழிலை அவை செய்யணும். மற்ற அவை தொழிலை விரும்புகிற முறை, மற்றது அவைக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை எல்லாத்தையும் பார்க்கல. இந்த திரைப்படம் வந்து எங்களுக்கு ஒரு அதாவது இதுவரை காலத்தில் வந்த சினிமாக்களில் ஒரு முழுமையான ஒரு யதார்த்த சினிமாவை உணரக்கூடிய மாதிரி இருக்குது. பெரும் பொருட்செலவில் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நண்பர் ரமணா அவர்கள் இந்த திரைப்படத்தை சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவர் சாதாரணமானவர் அல்ல. ஏசி தாசிசிஎஸ் என்ற நாடக ஆசானின் வழிவந்த கலைஞர். ஏசி தாசிசிஎஸ் அவர்களுடைய மாணவர் அண்டன் பொன்ராஜா அவர்கள், அவரிடத்தில் இருந்து கலை பயின்ற, நாடக கலை பயின்ற கலைஞர் தான் ரமணா அவர்கள். அவரும் ஒரு சிந்தனையோடு அவருடைய ஒரு நீண்டகால பயணம் இது. இந்த பயணத்திலே அவர் ஒரு எல்லையை தொட்டிருக்கின்றார் என்றுதான் நாங்கள் இப்பொழுது கூறக்கூடியதாக இருக்கிறது. இதிலே மிக மிக முக்கியமான விடயம், இசைஞானி இளையராஜா அவர்கள் முதல் முறையாக ஒரு ஈழத்து தமிழ் கலைஞர்களோடு சேர்ந்து பணியாற்றியிருக்கின்றார் இல்லையா? அவருடைய பாடல்கள் உங்கள் அனைவரையும் மகிழ்விக்க இருக்கின்றன. அந்த பாடல்களை எல்லாம் நீங்கள் கேட்கின்ற பொழுது இந்த திரைப்படத்தை நீங்கள் மிக உன்னிப்பாக ரசிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. இந்த திரைப்படம் உங்களை ஏமாற்றப் போவதில்லை, உங்களை மிக மிக உன்னதமாக மகிழ்விக்கப் போகின்றது. இந்த திரைப்படத்தோடு நீங்கள் நிச்சயமாக பயணம் பெறுவீர்கள். ஆகவே மெகாராமா திரையரங்கிலே 14ஆம் தேதி இரவு 8 மணிக்கு பாரிஸ் நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் தவறவிடக்கூடாது என்று நாங்கள் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து என்ற சொல்லே உங்களிடத்தில் நாங்கள் சொல்லக்கூடாது. நீங்களாக சிந்தித்து இந்த திரைப்படத்துக்கு உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்று மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவு என்பது இன்னும் பல அந்தோணி திரைப்படங்களை நமக்கு தரும் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ரமணண்ணா பற்றி சொல்லியிருந்தீங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு ரமணண்ணா அறிமுகம் வந்து நாடக கலைஞர்களாகத்தான் நான் அவரை மேடைய வழியை பார்த்துருக்கிறேன். ஆனால் திரைப்படங்களில் அவர் பயணிக்கும் பொழுது நான் எதிர்பார்க்கையில் அவர் இப்படி வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து எங்கட பொடிகளை வச்சு எங்கட பொடிகளுக்கு இந்த சந்தர்ப்பங்களை வழங்கி, அதாவது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 200 பேருக்கு மேலே பணியாற்றியிருக்கிறோம். அதுவும் வந்து சம்பளத்தோடு பணியாற்றியிருக்கிறோம். எங்களுக்கு இது அங்கே இருக்கிற எங்கட பொடிகளுக்கு வந்து ஒரு தொழில் வாய்ப்பாக அமையுது. அதே நேரம் ரமணண்ணா போன்ற தயாரிப்பாளர்களுக்கு வந்து நாங்கள் இதை வெற்றி படமாக ஆக்கி கொடுத்தா அவை அடுத்த அந்த முதலீடுகள் வந்து எங்கட மண்ணை நோக்கி தான் போகும். அப்போ எங்கட கலைஞர்களுக்கான ஒரு இதாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்துக்கான இளையராஜாண்ட சாரின்ற இசைன்றது வந்து அது எவ்வளவு பெருமையாக இருக்குமன்றதை நீங்கள் படம் பார்த்தா பிறகு தான் அது உணர்வீங்க. ஏன் இந்த படத்தை கொண்டு அங்கே போக வேண்டிய தேவை ஏற்பட்டதுன்றதை படம் உங்களுக்கு சொல்லும். அதே நேரத்தில் இந்த பொருட்செலவுகளோட ரமணண்ணா செய்யல அந்த கலைஞர்களின், அதாவது எங்களோட ஊர் பொடிகளின் அந்த விருப்பம் இந்த படத்துக்கு இவர் தான் இசையமைப்பாளராக வேணுமென்றேக்கில் ரமணண்ணா அந்த தயாரிப்பு செலவையும் கருத்தில் கொள்ளாமல் அதை அவைக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறார், ஒரு வழிகாட்டி கொடுத்துருக்கிறார். அந்த வகையில் ஒரு தயாரிப்பாளராக நாங்கள் எல்லாருமே அவருக்கு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்.
உண்மை. அதாவது நீங்கள் எல்லோருமே அறிந்திருக்கக்கூடிய விடயம்தான், இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு திரைப்படத்திற்கு இசை அமைப்பதாக இருந்தால் முதலில் அந்த திரைப்படத்தை பார்ப்பார். அந்த திரைப்படத்தை பார்த்ததன் பின்னர் தான் இசை அமைப்பதா இல்லையா என்பதை பற்றி அவர் முடிவு செய்து கொள்வார். ஆகவே இந்த திரைப்படத்தை அவர் பார்த்தார், அந்த திரைப்படம் அவருக்கு பிடித்திருந்தது, அதனால்தான் அவர் அந்தோணி திரைப்படத்திற்கு இசை அமைத்திருக்கின்றார். ஆகவே இசைஞானி இளையராஜாவின் இசையில் உருவாகி இருக்கின்ற அந்தோணி திரைப்படத்தை நீங்கள் எல்லோரும் ஒரு முறை திரையரங்கில் பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். இதிலே பல கலைஞர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் இருந்து நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் இலங்கையிலிருந்து சிங்கள கலைஞர்கள் பங்கு பெற்றி இருக்கிறார்கள், சிங்கள தொழில்நுட்ப கலைஞர்கள் பங்கு பெற்றி இருக்கிறார்கள். ஆனால் கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள் தான் கூடுதலான வேலையில் ஒளிப்பதிவிலிருந்து இதிலிருந்து செய்ததெல்லாம் யாழ்ப்பாணப்படி. யாழ் மண்ணில் திரைத்துறை என்பது எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்கின்றது என்பதை புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம் தமிழ் உறவுகள் நீங்கள் பார்க்க வேண்டும். பார்த்தால்தான் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். இவ்வளவு தூரம் எங்களுடைய திரைப்படத்துறை வளர்ச்சி அடைந்திருக்கின்றதா என்பதை நீங்கள் ஆச்சரியமாக பார்ப்பீர்கள். ஒரு காலத்தில், அதாவது 1983ஆம் ஆண்டிற்கு முன்னர் வந்த திரைப்படங்களோடு நாங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது நாங்கள் தரத்தில் குறைவாகவே இருந்தோம். தொழில்நுட்பம் என்பது மிக மிக எங்களிடத்தில் பற்றாக்குறையாக இருந்தது, அது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இப்பொழுது வருகின்ற திரைப்படங்கள் ஒன்றை ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு இந்த தொழில்நுட்பத்தில் அவர்கள் முன்னணி வகிக்கின்றார்கள். இது முற்றுமுழுதாக முழுமையான தொழில்நுட்ப கலைஞர்கள் பங்கு பெற்றிய திரைப்படம், முழுமையான தொழில்நுட்ப கலைஞர்கள் பணியாற்றி இருக்கின்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்தால் போதும் என்றுதான் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். ஆனால் நீங்கள் ஒரு முறை பார்த்தால் உங்களுடைய வேண்டுதல்கள், மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற வேண்டுதல்கள் நிச்சயமாக நீங்கள் விடுப்பீர்கள். அதற்கு பின்னர் தயாரிப்பாளர்கள், இங்கே இந்த திரைப்படத்தை காட்சிப்படுத்துகின்றவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை நாங்கள் பின்னர் உங்களுக்கு நிச்சயமாக அறிய தருவோம். குணா, அதாவது உங்களோடு சேர்ந்து திரைப்படத்துறை சார்ந்து பணியாற்றுகின்ற பலர் இதிலே ஈடுபடுவார்கள் என்று நினைக்கின்றோம். அவர்கள் என்னெல்லாம் சொல்லிக் கொள்கின்றார்கள்? இல்லை, அவர்கள் என்னென்னா, இப்போ அந்த உண்மையாக சொன்னாலே இதுவரை காலமும் என்ற அனுபவத்திலே எனக்கு அந்தோணி ஒரு மாறுபட்ட திரைப்படம் தான். அதாவது நாங்கள் இப்படி படம் செய்ய வேணும், இப்படி படத்தை செய்தால்தான் இது உலகத்தரத்தின் சினிமாவுக்கு கொண்டு வரணுமென்ற தொழில்நுட்பத்தை கண்டடைஞ்சு தயாரிக்கப்பட்ட படம் தான் அந்தோணி. எல்லாருக்குமே இது பிடிக்கும். அதாவது சினிமாவை நேசிக்கிறார்கள் எல்லாருக்குமே இந்த அந்தோணி படம் பிடிக்கும். அதோட இன்னும் ஒரு விஷயத்தை வேணால் சொல்லிக்கொள்கிறேன். எம் தமிழ் உறவுகள் மூலமாக இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த படத்தின் தயாரிப்பு செலவுன்றது என்னென்னு சொல்கிற பொருளாதார இதில் இந்தியன் சினிமாவுடைய ஒப்படைக்க குறைவு தான். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அது ஒரு பெரிய சுமையான தயாரிப்பாக இருக்குது இந்த படத்துக்காக. கிட்டத்தட்ட நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் 60,000 மக்கள் இந்த படத்தை பார்த்தா இந்த தயாரிப்பாளருக்கான தயாரிப்பு செலவு அதாவது முதற்கட்டமாக வந்தடையும். அதன் மூலமாக அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கலாம், எங்களோட சினிமாவும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம். இந்த 60,000 மக்களையும் நான் எப்படி கேட்டுக்கொள்கிறேன்டா, முதலாவதாக புங்குடுதி ஊர் மக்கள், இரண்டாவதாக குருநகர் மக்கள், பாசையூர் கடல் தொழில் செய்கிற அனைவரையும் இந்த படத்தை பார்க்க வேணும் என்று மிகவும் தாழ்மையோடு ஒரு தரம் நீங்கள் இந்த படத்தை பார்க்க வேணும். உலகம் பூரா இருக்கிற இந்த ஊர் மக்கள் பார்த்தாலே நாங்கள் அடுத்த படத்துக்கான வேலையில் தொடங்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இந்த படத்துக்கான ஆதரவு எங்களோட மக்கள்கிட்ட இருந்தால் பெற வேணும், அங்கீகாரமும் எங்களோட மக்கள்கிட்ட இருந்து வர வேணும் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. எம் தமிழ் உறவுகளே, உங்களை திரையரங்கிலே பார்ப்பதற்காக, திரையரங்கிலே சந்திப்பதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். திரைப்பட கலைஞர்கள் அவ்வப்பொழுது உங்களோடு பேசுவார்கள். அவர்கள் எல்லோருமே திரையரங்குக்கு வருவது என்பது உடனடியான சாத்தியக்கூறு அல்ல. ஆனால் ஒரு வெற்றியாக நீங்கள் இதனை அமைத்து தந்தால் அவர்களை எல்லாம் அழைத்து அந்த வெற்றி கொண்டாட்டத்தை நடத்துவதற்கு இங்கே இருக்கின்ற இந்த திரைப்படத்துறை ஆர்வலர்கள், திரைப்படத்துறை செயற்பாட்டாளர்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே திரைப்பட கலைஞர்கள் அனைவரையும் வரவழைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அனைவரும், ஏற்கனவே குணா சொன்னது போல 60,000 பேர் இந்த ஐரோப்பா ரீதியாக வாழுகின்றவர்கள். நீங்கள் நோர்வே நாட்டிலே வாழ்கின்றீர்கள், நெதர்லாந்து நாட்டிலே வாழ்கின்றீர்கள், டென்மார்க் நாட்டிலே வாழ்கின்றீர்கள், சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாழ்கின்றீர்கள். சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாழ்கின்றவர்கள் திரையரங்குக்கு சென்று பார்த்தாலே போதும். அங்கு 13ஆம் தேதி பல திரையரங்குகளில் காட்சியளிக்கிறது. பிரான்ஸ் நாட்டிலே பாரிஸ் நகரத்தில் 14ஆம் தேதி இரவு 8 மணிக்கு காட்சியளிக்கின்றது. நோர்வேயில் காட்சியளிக்கின்றது. இப்படி எல்லா இடங்களிலும் காட்சியளிக்கின்ற அந்தோணி திரைப்படத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்து உங்களுடைய ஆதரவை திரைப்பட ரசிகர்கள் ஆகிய நீங்கள்
திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று மிக அன்பாக பணிவாக உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுத்து குணாவுடன் விடைபெற்றுக் கொள்கின்றோம். எங்களுக்கு இந்த ஒளிப்பதிவை வழங்கியிருக்கின்ற விஜி அவர்களுக்கும் வசந்தன் அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இசைஞானி இளையராஜா இசையில் ஓசைய பிலிம்ஸ் வழங்கும் உணர்ச்சிமயமான திரைக்காவியம் அந்தோணி. நாங்கள் ஒரு தலை படகத்தான் நிறுத்தலாம், பாஞ்சு வர அலைய நிறுத்தலாது. பெரும் பொருட்செலவில் தயாரான திரைக்காவியம் குடும்பத்துடன் ஒருமுறை திரையரங்கில் எல்லோரும் பார்த்து மேடுங்கள். அந்தோணி. கரையுறான் போகாத கடலும் இல்லை, ஊருக்குள்ள அந்தோணி ஏறாத படகும் இல்லை. வின்னவ் லா கரேன் மெகா ராமா திரை அரங்கில் இம்மாதம் 14ஆம் தேதி இரவு 8 மணிக்கு காட்சியளிக்கிறது அந்தோணி. அப்பா, உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லாட்டியும் போய் உங்களோட அம்மாட்ட சொல்லுங்கப்பா. கடலோர வீடு, குயில் வாழும் கூடு, அலையோசையோடு குயிலோச சேர